அனைவருக்கும் வணக்கம். சதயம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதாவது இந்த சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை கொண்டவர்களா இருப்பாங்க, மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரியான டிராக்ல அமையுது, இவருடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமையுது, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல எல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷன் இந்த வீடியோ பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 27 நட்சத்திர வரிசைகள்ல 24வது நட்சத்திரமா வரக்கூடியதுதான் சதய நட்சத்திரம். நம்முடைய ராசி அதிபதி சனி பகவான், நட்சத்திராதிபதி ராகு பகவான். ஆகவே ராகு பகவானை அதிபதியாக கொண்ட 3வது சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் நம்முடைய சதய நட்சத்திரம் தான். மேலும் இந்த சதய நட்சத்திரத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. அதாவது சோழ பேரரசன் ராஜராஜ சோழன் பிறந்த ஜென்ம நட்சத்திரமும் சதய நட்சத்திரம் தான் அப்படின்னு ஒரு தொகுப்பு சொல்றது உண்டு. அவை நம்ம மெயினா பார்க்க வேண்டியது சனி பகவானுடைய ராசியில ராகு பகவானுடைய நட்சத்திரமாக வரக்கூடியதுதான் சதய நட்சத்திரம். பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நீதிக்காரகன், நேர்மை, உண்மை இது எல்லாத்துக்குமே காரகனா வந்துருவாரு. சிறந்த நீதிமான்னா அது சனி பகவான் தான். அவரோட ராசியில ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகுனாலே ஒரு வலிமை, திடம், தன்னம்பிக்கை இதெல்லாமே ராகுவுடைய ஒரு ஆதிக்கத்துக்குள்ள வரும். ஆகவே சனி பகவானுடைய ஆதிக்கத்துல ராகு பகவானுடைய நட்சத்திரமாக பிறந்த உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாவே இருக்கும். எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. அதாவது வந்துட்டு தெய்வத்துக்கு பயப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. தவறான விஷயத்தை செய்யறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. தெய்வத்துக்கு அஞ்சக்கூடியவர்கள். மேலும் இந்த வேத உபநிடங்களை அதிகமா படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நேர்மையான வழியில மட்டும்தான் பொருள் ஈட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தவறுதலான வழியில எந்த பொருள் வந்தாலும் அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது எனக்கு தேவையில்லை, நான் உழைத்தால் அதற்கான ஊதியம் கிடைத்தால் போதும், அதற்கு மீறி எந்த ஒரு ஊதியமும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். பொதுவாகவே இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்கும் பிரியமானவர்களா இருப்பாங்க. மேலும் மிகவும் ஒழுக்கமானவர்கள், தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள். அதே போல ஒழுக்கம் இல்லாதவர்களை பார்த்தா அப்படியே ஒதுங்கிப்பாங்க. அனாவசியமா அவங்கள்ட்ட பழக மாட்டாங்க, அனாவசியமா அவங்களோட பேச்சுவார்த்தைகள்லாம் வச்சுக்க மாட்டாங்க. நாசுக்கா அப்படியே ஒதுங்கி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு வலிமையான உடல் அமைப்பை பெற்றவர்களா இருப்பாங்க. சிறந்த புத்திசாலிகள், புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி தன்னுடைய முக்கியமான வேலைகள் எல்லாம் சாமர்த்தியம் முடித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. பொதுவாக அந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்களா இருப்பாங்க. நம்மளுடைய உழைப்பு இல்லாம எந்த பொருள் வந்தாலும் அது நிலைக்காது அப்படிங்கிற தத்துவத்தை தன்னுடைய மனசுக்குள்ள எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உழைத்து தன்னுடைய சொந்த காலில் தான் நிக்கணும், யாருடைய தயவுலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பெருந்தன்மையான எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா எல்லாருக்குமே மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. அதாவது படித்தவர்கள், படிக்காதவர்கள் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை கொடுக்கிறது, எல்லாருக்கிட்டையும் சரிசமமா பழகிறது அப்படிங்கிற அந்த ஒரு குணத்துல எல்லாம் இவர்களை அடிச்சுக்கவே முடியாது. இலகிய மனமுடையவர்களா இருப்பாங்க. எப்போதும் இறைவனுடைய பக்தியில ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சில சமயங்கள்ல தன்னை அறியாமலேயே இறைவன் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வந்துட்டுனாக்கா கடவுளை திட்டிட்டு இருப்பாங்க, கடவுளோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னாக்கா இந்த சதய நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பு என்னன்னாக்கா எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. எந்த காரியத்துல இறங்கினாலுமே சரி அதுல ஒரு ரிசல்ட் வர வரைக்கும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுல இன்னொரு சாமர்த்தியமான விஷயத்தையும் வெளிப்படுத்துவாங்க. அதாவது வந்து எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி ரொம்ப போட்டு அலட்டிக்கலாம் மாட்டாங்க. அப்படியே சாமர்த்தியமா அந்த வேலையை புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி எளிமையா செய்து முடிக்க நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் அதிகமா விரும்புவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய மனம் படைத்தவர்களா இருப்பாங்க. எதா இருந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். அந்த துணிச்சலே இவர்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். துணிச்சல் இவர்களுடைய பெரிய பலம். ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால துணிச்சல், தன்னம்பிக்கை இதெல்லாமே இவங்க கூடயே பிறந்தது. சில சமயங்கள்ல ரொம்ப டவுனா யோசிப்பாங்க. பட் ஆனா இவங்களுக்கு இவங்களே அறிவுரைகளை சொல்லிக்கிட்டு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இவங்களே எழுந்து வருவாங்க. இவங்களுக்கு இவங்க தான் மோட்டிவேஷனாவே இருப்பாங்க. மேலும் இவர்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க. அந்த கொள்கையில மிக மிக உறுதியா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இந்த டீனேஜ்ல பார்த்தோம்னாக்கா எந்த ட்ராக்ல போறதுங்கிற அந்த குழப்பத்துல இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கான ட்ராக்கை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுலயே டிராவல் பண்ணுவாங்க. அதுல என்ன அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலுமே சரி அதிலேயே டிராவல் பண்ணி அதுல பெரிய அளவிலான வெற்றி அடையக்கூடிய ஒரு மனோநிலையை படைத்தவர்களா இருப்பாங்க. மேலும் சனி பகவானுடைய ராசியில ராகு பகவானுடைய நட்சத்திரமான இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே பார்த்தோம்னா எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அதிகமா இருக்கும். தான தர்மங்கள் அதிகமா செய்யணும், யாராச்சும் உதவின்னு கேட்டு வந்தா இல்லைன்னு சொல்லக்கூடாது, வாரி கொடுக்கணும், அந்த அளவுக்கு அந்த ஒரு நிலையில நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். ஆகவே மற்றவர்களுக்கு உதவி செய்யறத ரொம்ப விருப்பத்தோட பண்ணுவாங்க. தன்னை அர்ப்பணித்து செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுல எல்லாம் இவர்களை அடிச்சுக்கவே முடியாது. மேலும் கொடுத்த வாக்கை எந்த எல்லைக்கும் சென்று காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வாக்கு கொடுத்துட்டாங்கனாக்கா இதை நான் செய்யறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. எவ்வளவு தடை, எவ்வளவு தாமதம் வந்தாலுமே சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே சரி கொடுத்த வாக்க கரெக்டா காப்பாத்திடுவாங்க. அந்த ஒரு சிறப்பான தன்மை, சிறப்பான குணம் அப்படிங்கிறது இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா பிறருடைய சொத்துக்கு ஒருபோதும் ஆசைப்பட மாட்டாங்க. தன்னுடைய உழைப்புல வந்த சொத்தை கரெக்டா பராமரிச்சு எனக்கு உள்ளது எனக்கு போதும், மற்றவருடைய சொத்துக்கள் எதுவும் தேவையில்லை. குறிப்பா பார்த்தோம்னாக்கா ஏதாச்சும் ஒரு இடம்
இடம் வாங்குறாங்கனாக்கா நம்ம பொதுவா அந்த வேலிலாம் அடைப்போம் இல்லையா, அந்த வேலியில கூட ஒரு அடி உள்ளதான் இவங்க அடைப்பாங்க. இவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் உள்ளதான் அடைப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளால யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய பொருள் நமக்கு சுத்தமா தேவையில்ல. நம்ம வேணா 4 பேருக்கு கொடுப்போம், மற்றவர்களோடது நமக்கு தேவையில்ல அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒரு மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ளக்கூடியவர்கள், சிறந்த மனிதநேயம் மிக்கவர்களா இருப்பாங்க. விட்டு கொடுத்து போகிற அந்த ஒரு தன்மை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சில சமயங்கள்ல கொஞ்சம் கரடுமுரடா நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணம் வெளிப்படும். ஆனாலும் அதையும் இவங்க சரி பண்ணிப்பாங்க. சுயமா சிந்தித்து அதையும் சரி பண்ணி நல்வழியில வீரநடை போடக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அதுல ரொம்ப அவசரப்படாம ரொம்ப பொறுமையா இருந்து அலசி ஆராய்ந்து தீர்வுகளை எடுக்கிறதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது. சிறந்த பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. அதே சமயத்துல விரைந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா இவர்களை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் உறங்குவாங்களே. அப்படி ஒரு விவேகமும் இருக்கும், பொறுமை குணமும் இருக்கும். ஆராய்ந்து எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுத்து அதுல இறங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா அந்த கேளிக்கை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான நாட்டமுடையவர்களா இருப்பாங்க. எப்போதும் மற்றவர்களை ஏதாச்சும் கேளிக்கையா சிரிச்சு பேசிக்கிட்டு அவங்களையும் சிரிக்க வைப்பாங்க, இவங்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏதோ கேளிக்கையான ஒரு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் நல்ல ஒரு பேச்சு திறமை, நல்ல சிரிப்பாக பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை எல்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும் மிகவும் விருப்பமானவர்களாக இருப்பாங்க. எதிர்பாலினத்தவர்களுக்கு இவர்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க. சத்தியத்தின் மீது அதிகமான நம்பிக்கை உடையவர்கள், நேர்மையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர்கள். சத்தியமும் நேர்மையும் தான் எப்போதுமே ஜெயிக்கும் அப்படிங்கறத மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்த பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோம்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. மேலும் பல திறமைசாலிகளுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இவங்களுடைய நட்பு வட்டாரம்லாம் ஏதோ ஒரு துறையில பெரிய திறமைசாலியா இருப்பாங்க. அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. மேலும் எதிரிகளை சிறப்பான முறையில வெல்றதுல வல்லவர்களா இருப்பாங்க. யாரு தனக்கு தீங்கு விளைவிக்கிறாங்களோ, எதிரியா இருக்காங்களோ அவங்களை அப்படியே சாமர்த்தியமா வெற்றி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா உடன் பிறந்தவர்கள் மேல அதிகமான பாசம் பற்று அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆழ்ந்த பற்று பாசம் உடன் பிறந்தவர்கள் சார்ந்த வகையில நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுனாக்கா அதனால ஆழ்ந்து பொறுமையா எடுப்பாங்க. உடன் பிறப்புக்காக முன் வந்து நிற்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உடன்பிறப்புக்கு ஒண்ணுனாக்கா இவர்களால தாங்கிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உடன்பிறப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சில சமயங்கள்ல அந்த அன்பை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் கரடுமுரடா நடந்துப்பாங்க. உள்ளுக்குள்ள அதிகமான அன்பு இருக்கும். ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். மேலும் இந்த சதய நட்சத்திரத்துடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா சுய சிந்தனையாளர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி அதுல இவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. மற்றவர்களுடைய முடிவுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுயமாக சிந்தித்து எதிலையும் முடிவெடுத்து அதில் வெற்றி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல கற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல விஷயம் இருந்தா எடுத்துப்பாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கு அப்படிங்கறத ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. பிளாங்கா எல்லாரும் சொல்ற விஷயத்தை அப்படியே எடுத்து லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இவர்களுடைய ஒரு பெரிய பிளஸ். மேலும் சொன்ன சொல் தவற மாட்டார்கள். ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது சொன்னதுதான். அதுல இருந்து தவற மாட்டாங்க. அதுவும் இவர்களுடைய இன்னொரு சிறப்பு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னா பிறர்கிட்ட யாராச்சும் வேலை பார்ப்பாங்க. பட் இருந்தாலுமே வாழ்க்கையுடைய பிற்பகுதியில சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. சுய தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங்ல பிறர்கிட்ட வேலை பார்த்து பல அனுபவங்களை கற்றுக்கொண்டு பிறகு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வல்லமை இவர்களுக்கு உண்டு. மேலும் மனைவிக்கு பயந்தவராகவும் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தரக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த சதய நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பு. அடுத்தது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த சதய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப உன்னிப்பா இருப்பாங்க. கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட நிச்சயமாக உண்டு. மேலும் உயர்கல்வி கற்கக்கூடிய யோகமும் இவர்களுக்கு உண்டு. எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி அந்த துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு யோகம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இவங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போதோ அப்படின்னா காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிக்கும் போதோ நிச்சயமாக அந்த துறையில உள்ள முக்கியமான ஆட்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பிரபலமா இருப்பாங்க. ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி வேற எந்த துறையில இவர்கள் இருந்தாலும் கொஞ்சம் பிரபலமா இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சைக்காலஜி சம்பந்தமான துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. மேலும் இந்த டச் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம்ல, தெரப்பி சார்ந்த விஷயங்கள் இதை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்கிறார்கள், படிக்கிறார்கள். மருத்துவ துறையில ஏதோ ஒரு வகையில ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் மருத்துவத்துறை இவர்களுக்கு ரொம்ப பிரகாசத்தை கொடுக்கும். மருத்துவத்துறையில நல்ல ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே அதுலயும் ஒரு வாய்ப்புகள் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிளஸ் என்னன்னா அபாரமான ஞாபக சக்தி. எதை பார்த்தாலும் டக்குன்னு அதை கற்புற மாதிரி பிடிச்சுப்பாங்க. நல்லா ஞாபகத்தில் நிறுத்தி வச்சுப்பாங்க. ஆகவே நல்ல சிறந்த ஞாபக சக்தி இருக்கிறதுனால எந்த துறையில போனாலுமே சரி அந்த துறையில அதுக்கு தேவையான சாராம்சங்கள்லாம் புளிஞ்சு அப்படியே மூளையில ஏத்திட்டு தனக்குன்னு ஒரு இடத்தை அப்படியே பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சிலருக்கு இந்த இலக்கியத்தின் மேல ஆழ்ந்த ஒரு ஆர்வம், இலக்கியத்தை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், இலக்கியம் சார்ந்த வகையில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் இருக்கும். ஆகவே இலக்கியம் சார்ந்த துறைகள்லையும் இவர்கள ஒரு சிலர் ஈடுபட்டு அதுலயும் பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களா இருக்காங்க. அடுத்ததாக தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுல சுயமாக சிந்தித்து எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்கள் எந்த
எந்த துறையில ஈடுபட்டாலுமே அதுல ஒரு சிறந்த லாபத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய சுய முயற்சியால வெற்றியையும் பெரிய புகழையும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் கற்றவர்களுடைய வழிகாட்டுதல் படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல சர்க்கிள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுறது குறைவுதான். பெரும்பாலும் சுதாரிச்சுப்பாங்க. மற்றவர்கள் சொல்றதையும் கேட்டுப்பாங்க. சுயமாக சிந்தித்து கரெக்டான பாதையில மட்டும்தான் டிராவல் பண்ணுவாங்க. ஆகவே இந்த சுதாரிப்பு தன்மை அதிகமா இருக்கும். ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில எதுல ஈடுபட்டாலும் சிறப்பு தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பத்துல உத்தியோகம் பார்ப்பாங்க. வாழ்க்கையுடைய பிற்பகுதியில சுயமா ஏதோ ஒரு வகையில ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள பெரும்பாலானவர்களுக்கு நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டு. வெளிநாடு சென்று அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது இந்த பைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், மேலும் இந்த பைலட் சம்பந்தமான விஷயங்கள், தொழிலதிபர்கள் இவர்களை பெரும்பாலானவர்கள் சுய தொழில் பண்ணுவாங்க. ஏதாவது பெரிய தொழில் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த தொழிலதிபர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த தொழில் சங்கம் சார்ந்த வகையில உறுப்பினராகவோ தலைவராகவோ இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. அவை தொழில் சங்கத்துல தலைவரா பெரும்பாலும் இவர்கள் அமர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த டீசல் கார் தொழிற்சாலை சம்பந்தமான விஷயங்கள், சாயப்பட்டறை சம்பந்தமான விஷயங்கள், பனியன் கம்பெனி சார்ந்த விஷயங்கள், விமான நிலையம் கட்டுறது இது சார்ந்த விஷயங்கள், மேலும் இந்த கடலுக்குள்ள பாலம் அமைக்கிற அந்த ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்கள், இது போன்ற துறைகள் எல்லாம் இவர்கள் பெரிய அளவிலான ஒரு சாதனையை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கூட தன்னுடைய சாமர்த்தியத்தால எளிமையா முடித்து காட்டக்கூடியவர்கள். அவை ரொம்ப ரிஸ்கான விஷயத்தெல்லாம் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. மேல இந்த சதை நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சிலர் பார்த்தோம்னா கனரக வாகனங்கள் விற்கிற அந்த ஒரு தொழில ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேல இந்த அனல் மின் நிலையம் கட்டுறது அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம். மேம்பாலம் போடுறது, மேம்பாலம் சம்பந்தமான கான்ட்ராக்ட்ல ஏதாச்சும் ஈடுபடுறது, இந்த சாலை சம்பந்தமான விஷயங்கள், சாலை அமைப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறது, அது சம்பந்தமான கான்ட்ராக்ட் எல்லாம் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த பணிகள் எல்லாம் இவர்கள் சிறந்த ஒரு திறமையோடு வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த துறையில டிராவல் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நீங்க ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, எது பக்கம் போறது, எந்த துறையை நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா, இதுல ஏதாச்சும் ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுத்து அதுல டிராவல் பண்றது சிறப்பு. மேலும் சதயத்துக்கு இன்னும் நிறைய துறைகள்லாம் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இதுல நான் ஒரு சில துறைகள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நான் தொழிலுக்குன்னு தனியா உங்களுக்குன்னு ஒரு வீடியோவை நான் ரிலீஸ் பண்றேன். இப்போதைக்கு இதுல சொல்லியிருக்க விஷயங்களை உங்க லைஃபோட கொஞ்சம் கம்போஸ் பண்ணி பாருங்க, மேட்ச் பண்ணி பாருங்க. அடுத்தது குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள் சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையின் மேல அதிகமான பாசம் பற்றெல்லாம் இருக்கும். மேலும் பிள்ளைகள் மேல அதிகமான பாசம் வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு அதிகமான சுதந்திரம் வழங்கி பிள்ளைகளை சரியான வழியில வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க. உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் அனுசரித்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை தான் பெரும்பாலும் அமைது. அதே சமயத்துல 18 வயது வரைக்கும் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. 18-20 வயதுக்கு மேலதான் இவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 18 வயது வரைக்கும் நிறைய கொஞ்சம் குழப்பகரமான ஒரு சில சூழ்நிலைகள்லாம் சந்தித்து அதுல பல அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையை இவர்கள் வடிவமைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் பிறக்கும் போதே ராகு பகவானுடைய திசையில் பிறக்கக்கூடியவர்கள். எனவே பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாமே தன்னுடைய 20 வயதுக்குள்ளேயே பார்த்துருவாங்க. 20 வயதுக்கு மேல ஒரு கன்க்ளூஷனுக்கு இது வரைக்கும் என்னென்னலாம் நம்ம லைஃப்ல கிடைச்சிருக்கு, என்னென்ன அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கு, எதுல எல்லாம் நம்ம ஃபெயிலியர் ஆயிருக்கோம், எதெல்லாம் நம்ம சக்சஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு 20 வயதுக்கு மேலதான் இவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் தொடங்க ஆரம்பிப்பாங்க. மேலும் படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில ஒரு உச்சத்தை தொடக்கூடியவர்கள், வாழ்க்கையுடைய பிற்பகுதியில சமுதாயத்துல ஒரு முக்கியமான மனிதராக மாறக்கூடிய ஒரு வல்லமை இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இவர்களால் இவருடைய குடும்பத்திற்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. ஆகவே குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல 90% இவர்களுக்கு ஃபேவரா தான் அமையுது. ஒரு 10% உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரகங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் குழப்பகரமான சூழ்நிலைகள் தென்படலாம். அதையுமே ஓரளவுக்கு நீங்க ஓவர்டேக் பண்ணுவீங்க, முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிப்பீங்க எல்லாத்தையும். அந்த ஒரு வல்லமையும் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸே இதுதான். நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல இவர்கள் கொஞ்சம் அதீதமான கவனம் செலுத்துறது சிறப்பு. குறிப்பா பார்த்தோம்னாக்கா இவர்களுக்கு முன்கோபம் அதிகமா வரும். ஆகவே இந்த இரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். முன்கோபத்தெல்லாம் குறைச்சு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா முன்கோபம் அதிகமா வரும் அப்படிங்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதய துடிப்பு அதிகமா இருக்கும். இதனால இரத்த அழுத்தம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படலாம். ஆகவே இந்த இதயம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த மாரடைப்பு சம்பந்தமான விஷயங்கள், பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா தோல் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏதாச்சும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் இவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே இந்த சதயம் நட்சத்திரத்துல பிறந்த
பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தோன்னா இவங்க பெருசா அலட்டிக்க மாட்டாங்க, உடல் ஆரோக்கியத்தை பத்தி எல்லாம் பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. அவை கவனம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இருந்தா வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த சதய நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் சதய நட்சத்திரத்துல பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதாவது இந்த சதய நட்சத்திரத்துல மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. 4 பாதமும் கும்பராசியில தான் வரும். ஆனா அந்த ஒரு பாதத்துக்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த 1ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆகவே இந்த பாத வாரியான பலன்களை நம்ம டீடைலா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை நம்மளை பத்தி நமக்கு கிடைக்கும். எனவே உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா எந்த பாதத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரிகிறது கிடையாது. ஆகவே நீங்க என்ன நட்சத்திரம் எந்த பாதம் அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது சதய நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தவர்களுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சனி பகவான், நவாம்சாதிபதி குரு பகவான். எனவே இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா ராகு பிளஸ் சனி பிளஸ் குரு இந்த காம்போல வருவாங்க. இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் மிகுந்த இரக்க சுபாவம் உடையவர்களா இருப்பாங்க. ஏன்னா நவாம்சாதிபதி குரு பகவான். ஆகவே எல்லார் மேலேயும் கருணை காட்டுறது, இரக்கம் காட்டுறது அப்படிங்கிற அந்த குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். பல துறைகள்ல விஷய ஞானத்தை உடையவர்களா இருப்பாங்க. எந்த துறையை பத்தி கேட்டாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் அதை பத்தி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தெளிவா அந்த விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுப்பாங்க தன்னுடைய மூளையில. மேலும் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த விஷய ஞானங்கள் மூலமா மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு சிறந்த ஒரு விடையை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு வகையில தீர்வு கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சிறந்த ஆலோசகரா இருப்பாங்க. நல்ல ஆலோசனைகளை வழங்குவாங்க. ஏன்னா குரு பகவானுடைய நவாம்சம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு போதனை, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றது இதுல எல்லாம் ஒரு தலை சிறந்தவர்களா இருப்பாங்க. கஷ்டப்படக்கூடியவர்களை தன்னுடைய வார்த்தைகள் மூலமா செதுக்குவாங்க. கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை ஊட்டி கஷ்டப்படக்கூடியவர்களையும் தன்னம்பிக்கையோட செயல்பட வைக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை இவர்கள்ட்ட உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா விடாமுயற்சி உடையவர்கள். விடாமுயற்சியோட எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வல்லமையை படைத்தவர்களா இருப்பாங்க. பெற்றோர் மேல மிகுந்த பாசமும் மிகுந்த பற்றும் உடையவர்களா இருப்பாங்க. எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் எப்போதுமே தன்னடக்கத்தோட நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மனிதர்களா இருப்பாங்க. மேலும் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள். அதாவது பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. இல்லாதவர்களுக்கு இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. பொருளா கொடுக்கலினாலும் தன்னுடைய வார்த்தைகள் மூலமா அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அதன் மூலமா இவர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. தாங்கிட்ட ஒரு விஷயம் இல்லைனாலும் தாங்கிட்ட ஒரு விஷயம் குறைவா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு பகுதியை மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாசுக்கா சுட்டி காட்டி பேசுவாங்க. ஓபன் டு ஓபனா சொல்லாம அப்படியே பட்டும் படாம அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா உண்டு. மேலும் தலை சிறந்த நல்ல எண்ணங்களை உடையவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த சதய நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்துல பிறந்தவருடைய சிறப்பம்சங்களா பார்க்கப்படுது. அடுத்தாக சதய நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்துல பிறந்தவருடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி சனி பகவான், நவாம்சாதிபதியும் சனி பகவான். எனவே இந்த 2ஆம் பாதம் எந்த காம்போல வருதுன்னா ராகு பிளஸ் சனி இந்த காம்போல வருவாங்க. எனவே இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு உழைப்பதற்காக பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா மற்றவர்களுக்காக அயராது உழைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இவர்களுக்கு அதிகமா இருக்கும். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். யார் என்ன நினைச்சாலும் கவலையே பட மாட்டாங்க. மனசுல என்ன இருக்கோ அதை ஓபன் டு ஓபனா சொல்லிடுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றார் போல தன்னை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல சாமர்த்தியமாக நடந்து கொள்ளக்கூடிய மனோபாவம் உடையவர்களா இருப்பாங்க. பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அறியாதவர்களா இருப்பாங்க. துணிச்சலோட எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. மனதிற்குள்ள அன்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்டாதவர்களா இருப்பாங்க. யாருக்கிட்டையும் போயிட்டு அன்பை வெளிப்படுத்தாதவர்களா இருப்பாங்க. ஆனா மனதுக்குள்ள நிறைய அன்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆனா அதை வெளிக்காட்டுற விதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அன்பை வெளிக்காட்ட தெரியாதவர்கள்னே இவர்களை சொல்லலாம். அதனாலேயே மற்றவர்கள் இவர்களை வந்துட்டு கல் நெஞ்சக்காரர் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்க மாட்டாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க. அடுத்தது படிப்பை விட விளையாட்டுல தான் அதிகமான ஆர்வம் இருக்கும் இவர்களுக்கு. இளமை பருவத்திலேயே குடும்பத்துடைய பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. பெற்றோருடைய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்படியும் வாழ்க்கையில முன்னேறியே ஆக வேண்டும் என்ற ஒரு துடிதுடிப்போட செயல்படக்கூடியவர்கள். வாழ்க்கையிலேயே ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்படுவாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி ஒரு 20 வயது வரைக்கும் நிறைய புரிதல் ஏற்படும். நிறைய கஷ்டங்களோட நிறைய புரிதல் ஏற்படும். 20 வயதுக்கு மேலதான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நண்பர்கள் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் உங்களுடைய சீக்கிரட்டான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய நண்பர்களை நம்பி சொல்லவே கூடாது. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். மேலும் நீங்க சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா அனலைஸ் பண்ணிக்கணும். நல்லவர்களுடைய நட்பு உங்களை வளர்ச்சி அடைய வைக்கும். தீயவர்களுடைய நட்பு உங்களை எப்போதுமே குழியில் தான் தள்ளிவிடும். இதை எப்போதுமே மைண்ட்ல வச்சுட்டு நல்ல மனிதர்களுடைய நட்புகளை அடைவதற்கான வழிமுறைகளை செய்தால் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. பெரும்பாலும் நண்பர்களால தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நண்பர்களுடைய பழக்க வழக்கம்ங்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதே சமயத்துல வாழ்க்கையில முன்னேறியே ஆக வேண்டும் என்கிற ஒரு துடிதுடிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால உழைப்புக்கு சளைக்கவே மாட்டாங்க. என்ன வேலையா இருந்தாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதெல்லாம் இவருடைய ஒரு சிறப்பு அம்சமா பார்க்கப்படுது. அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்துல பிறந்தவருடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான், ராசிதிபதி சனி பகவான், நவாம்சாதிபதியும் சனி பகவான் தான். ஆனா அந்த 2ஆம் பாதத்துல காட்டிலும் இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் சற்று வேறுபட்டவர்களா இருப்பாங்க. இந்த 3ஆம் பாதமும் எந்த காம்போல வருதுன்னா ராகு பிளஸ் சனி இந்த காம்போல தான் வருது. ஆகவே இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களும் 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களும் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க. அதாவது இவர்கள் கொஞ்சம் பெருந்தன்மையானவர்களா இருப்பாங்க. இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் குறிப்பா பார்த்தோம்னா இந்த சமூக சீர்திருத்தம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வமாக செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. சமூகத்தை ஏதாச்சும் பண்ணணும், சீர்திருத்தணும், தப்பான வழியில போறவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கிட்ட அதிகமா ஓடும். மற்றவர்களுடைய நலனுக்காக போராடக்கூடிய ஒரு சிறந்த குணத்தை படைத்தவர்களா இருப்பாங்க. குழந்தை பருவத்துல அடிக்கடி உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர்களால என்ன முடியுமோ அதை மட்டும்தான் செய்வாங்க. பெருசா எதை நினைச்சு அலட்டிக்க மாட்டாங்க. அதே போல முடியாத காரியங்கள்ல தலையிடாம ஒதுங்கி கொள்ளக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. சுயநலம் இல்லாதவர்களா இருப்பாங்க. எந்த நெருக்கடியான நிலையிலையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். யாராச்சும் உதவி கேட்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப மோசமான நிலையில இருந்தாலும் சரி, ரொம்ப வறுமையான நிலையில இருந்தாலும் சரி, ஏதாச்சும் கொடுப்பாங்க. இவர்களால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு சின்ன உதவியாச்சும் பண்ணுவாங்க. இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில பல போராட்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுது. ஆரம்ப காலத்து கட்டத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா போராட்டம், ஒரு குறிப்பிட்ட இளமை பருவத்துல குடும்ப ரீதியாக பல போராட்டங்கள், குடும்பத்தை முன்னேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் மற்றவர்களுக்கு கொடுத்தே உதவக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஆரம்பத்துல எவ்வளவு போராட்டமா இருந்தாலுமே, எவ்வளவு தடைகள் வந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஒரு மன வலிமை உடையவர்களா இருப்பீங்க. நீ ஆரம்பத்துல பண்ண பல தர்மங்களும் பல புண்ணிய காரியங்களும் உங்களுடைய தலையை காக்கும். அது மட்டும் உறுதி. வாழ்க்கையில வந்துட்டு பிற்பகுதியில ஒரு பெரிய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள்லாம் நிச்சயமா கிடைக்கும். மற்றவர்களுக்கு அதிகமான உதவி செய்யற மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதுதான் உங்களுடைய மன அமைதி. சில சமயங்கள்ல சீர்குலைந்தாலும் அது அப்படியே ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருவீங்க. எப்போதும் மன நிறைவோட இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா மற்றவருடைய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருப்பாங்க. எதையுமே ஆராய்ந்து பார்த்து தான் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. பார்க்கிற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், பேசுற விஷயங்கள் இது எல்லாத்துலயுமே நல்லது கெட்டது பகுத்தறிந்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. சில சமயங்கள்ல எதிர்மறையான எண்ணங்களுக்கு ஆட்கொள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல விஷயத்தை நோக்கி நடந்துகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அதே விஷயத்தை நினைச்சு ஏதாச்சும் எதிர்மறையா திங்க் பண்றதுலாம் வாய்ப்பு இருக்கு. இந்த குணத்தை மட்டும் வாழ்க்கையில மாற்றிக்கொள்றது நல்ல பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்றதுக்கான சில பயிற்சிகள்லாம் செய்து வந்தீங்கன்னாக்கா பெரிய அளவிலான மாற்றத்தையும் வெற்றியும் நீங்கள் அடைய முடியும். சிம்பிளா சொல்லணும்னாக்கா இந்த சதய நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள், இல்லை என்றாலும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனம் படைத்தவர்கள். ஆகவே இவர்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து சரி கொஞ்சம் வறுமைகரமான சூழ்நிலையிலேயே இருந்து பொருளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் மனநிறைவு உடையவர்கள் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில நல்ல ஒரு பிரகாசமான சூழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா சதய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்துல பிறந்தவருடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான், ராசிதிபதி சனி பகவான், நவாம்சாதிபதி குரு பகவான். இந்த 1ஆம் பாதத்தை காட்டிலும் இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு சற்று குணாதிசயங்கள் மாறுபட்டிருக்கும். இந்த 4ஆம் பாதம் எந்த காம்போல வருதுன்னு பார்த்தோம்னாக்கா ராகு பிளஸ் சனி பிளஸ் குரு இந்த காம்போல வரும். ஆகவே இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் குரு பகவானை நவாம்சாதிபதியாக கொண்டிருக்கிறதுனால தெய்வ பக்தியில் ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தெய்வ பக்தி மிக்கவர்களா இருப்பாங்க. மேலும் பெற்றோர்களை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு ஒண்ணுனாக்கா துடிச்சு போயிடுவாங்க. இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் அவர்களுடைய அன்புக்காக இயங்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் இளைய சகோதர சகோதரிகளுக்காகவும் எதையும் தியாகம் செய்யறதுக்கு முன் வரக்கூடியவர்களா இருப்பாங்க. சாது மிரண்டால் காது கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். எப்போது பொறுமையான ஒரு சிகரமா இருப்பாங்க. பொறுமையில ஒரு சிகரம். அதே சமயத்துல கோபம் வந்துட்டுனா அப்படியே பூகம்பமே பொங்குற மாதிரி இருக்கும். பொறுமையிலையும் சிகரமா இருப்பாங்க. கோபம் வந்துட்டுனா அதுலயுமே சிகரமா தான் இருப்பாங்க. கோபத்தை மட்டும் இவர்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காச்சும் கோபப்படுறாங்கன்னா அதுல ஒரு ஆழ்ந்த ஒரு நியாயமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒளிந்திருக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா தன்மானத்துக்கும் சுய கௌரவத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், நவீன ரக ஆடைகளையும் நகைகளையும் அதிகமாக அணிகிறதுல ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. மேலும் அதற்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. முகத்துல எப்போதுமே ஒரு பொலிவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு புன்னகையும் காணப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களை ஒருபோதும் நம்பி இவர்களுடைய முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்கவே மாட்டாங்க. இவர்களே இறங்கி இவர்களுடைய முக்கியமான வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கடினமான காரியங்களையும் சவாலான ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு அதுல வெற்றி அடையக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் தொண்டு நிறுவனம் வைத்து செயல்படக்கூடியவர்களா இருக்கலாம். அப்படின்னா தொண்டு நிறுவனத்தின் மூலமா பயனடையக்கூடியவர்களா இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இந்த சதய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் சிறந்த குணவான்
பொறுப்பானாக இருப்பாங்க. கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா சிறப்பான பலன்களை நிச்சயமா அனுபவிக்க முடியும். இதுவரைக்கும் இந்த பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்ததாக இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு, எந்த தெய்வத்தை வழிபடும் போது மன அமைதி, மன நிறைவு, குழப்பகரமான மனநிலையெல்லாம் விலகி தெளிவான மனநிலையெல்லாம் பிறக்கும், கவலைகள்லாம் விலகி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குதூகலமான ஒரு மனநிலையெல்லாம் எப்போ பிறக்கும், இதுக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானுடைய ராசி, ராகு பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால துர்க்கையை நம்ம வழிபடுறது ரொம்ப விசேஷம். அடுத்தது ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். சனி பகவானுடைய ராசி அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு எப்போதுமே இருக்கணும், துர்க்கை வழிபாடும் எப்போதுமே இருக்கணும். துர்க்கையும் ஆஞ்சநேயரையும் நம்ம வழிபட்டு வர நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள், குழப்பங்கள், கவலைகள் இதெல்லாமே விலகும். பொதுவா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நம்முடைய மன ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கும் மன அமைதியை தக்க வச்சுக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமா பின்பற்றி நமக்கு போதித்த ஒரு முறை தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு முறை. தெய்வ வழிபாட்டு மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் இதை தாராளமா செய்து அதன் மூலமா பயனடையலாம். முக்கியமா அந்த தெய்வ வழிபாட்டுல என்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு கவலையிலேயோ குழப்பத்திலேயோ பிரச்சனையிலேயோ இருப்போம். அதையே நினைச்சு நொந்து 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 அதையே சுத்தி சுத்தி நம்ம வட்டம் அடிச்சிட்டு இருக்கப்போ நமக்கு ஒரு தெளிவே கிடைக்காது. அதை நினைச்சு கவலை தான் அதிகமா ஏற்படும். இதனால உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், எதையுமே செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, எதிர்காலம் பற்றி எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாத ஒரு மந்த நிலைக்கு போயிடுவோம். இதை சரி செய்யறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிரச்சனை, நம்ம கவலைப்பட்டு இருக்க அந்த பிரச்சனையை மறக்கணும். அதே சமயத்துல வேற ஒரு விஷயத்து மேல நம்ம கவனம் செலுத்தணும். அப்பதான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்காக தான் இந்த பிரச்சனையை மறந்துட்டு தெய்வத்து மேல நம்ம கவனம் செலுத்தும் போது, தெய்வத்துடைய சிந்தனைகள்ல நம்ம ஆழ்ந்து போகும்போது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளுக்கும் நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். நம்முடைய மனதும் அமைதி அடைந்துரும். எதிர்காலம் பற்றிய தெளிவான ஒரு நோக்கமும் நமக்கு கிடைச்சிரும். ஆகவே சிந்தனையை மாற்றி தெளிவடைய வைத்து ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கும் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்துறது தான் தெய்வ வழிபாடு. ஆகவே இந்த புரிதலோட மன அமைதி அடைகிறதுக்காக தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக எந்த ஆலயங்களுக்கு சென்று வருது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுல கதிராம மங்கலம் சென்று வரலாம். கதிராம மங்கலத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வர சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு மன அமைதி அப்படிங்கிறது பெருகும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். குலதெய்வத்தை வருடத்துக்கு ஒரு முறை சென்று நேர்ல சென்று வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்களுடைய முன்னோருடைய காலடி தடம் பதிந்த இடம் அது. அந்த இடத்துல உங்களுடைய காலடி தடம் போய் பதியும் போது ஏதோ உங்களை அறியாத ஒரு காஸ்மிக் எனர்ஜி, அது வார்த்தைகளால நம்மளால விவரிக்க முடியாது, அப்படி ஒரு சக்தி நமக்கு நிச்சயமாக கிடைக்குது. அது வந்து நம்மளுடைய மன வலிமையையும் சிந்தனையும் செழுமையடைய வைத்து நம்முடைய வாழ்க்கையில முன்னோக்கி செல்றதுக்கான சில வழிகளையும் காட்டுது. மேலும் உங்களுடைய முன்னோர்களுடைய காலடி தடம் பட்ட அந்த இடத்துல நீங்களும் போய் காலடி தடத்தை பதிக்கும் போது உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமா நமக்கு ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும். நம்ம மனதில் இருக்கக்கூடிய பயம், பதட்டம் இதெல்லாமே குறையும். மோஸ்ட்லி நெகட்டிவான விஷயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டாலே பாசிட்டிவான விஷயங்கள் மேலெழும்ப ஆரம்பிச்சிடும். ஆகவே அது இந்த குலதெய்வத்தை வழிபடும் போது அந்த ஒரு நம்பிக்கை, நம்மள அறியாத ஒரு நம்பிக்கை நமக்குள்ளேயே பிறக்கும். அது வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஆகவே அதை ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் சரி, தெய்வ வழிபாடு அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்ல நான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு டெக்னிக் நான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படினாலும் சரி, எதை பண்ணாலும் முழு நம்பிக்கையோட, ஆழமான நம்பிக்கையோட செய்யணும். அப்போதான் நமக்கு அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம பண்ணோம்னாக்கா நிச்சயமா கிடைக்காது. கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம பண்ணணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆகவே நீங்க எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாலுமே சரி, ஆழ்ந்த நம்பிக்கையோட அதை செய்யும் போது நிச்சயமாக அதன் மூலமா நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த புரிதலோட எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துங்க. தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலுமே சரி, இந்த புரிதலோட செயல்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓவராலா இந்த வீடியோ பதிவுல இந்த சதய நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். மேலும் பாத வாரியான சிறப்பு பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு, எந்த ஆலயங்களுக்கு சென்று வருது சிறப்பு அப்படிங்கிற ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு புரியுத அளவுக்கு நான் கொடுத்திருக்கேன்னு நம்புறேன். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல வேற என்னென்ன விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கறீங்க, வேற என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சார்ந்த விஷயங்களையும் நாங்க ரிசர்ச் பண்ணி நிச்சயமா உங்களுக்கு பதிவுகளாக ரிலீஸ் பண்றோம். நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் இதெல்லாமே ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதையுமே ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிந்த வரைக்கும் இந்த ராசியும் லக்னத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுலயும் இந்த வாழ்க்கை பலன் சம்பந்தமான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நாங்க கொடுத்திருக்கோம். அதுலயும் ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன பலன்கள் மாறுபட்டு இருக்கலாம். நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் லக்னத்துக்கும் ஒரு சில மாறுபாடுகள் இருக்கும். இது மூணையும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 100% ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். அதாவது இப்போ நீங்க நட்சத்திர பலன் பார்த்திருப்பீங்க. இது 100%க்கு உங்களுக்கு ஒரு 60 ல இருந்து 40 அப்படினா 45 இத போல பொருந்திருக்கும். அடுத்து நீங்க ராசிக்கான பலனையும் லக்னத்துக்கான பலனையும் பார்க்கும்போது மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ் உங்களுக்கு ஓவர் கம் ஆயிடும். ஆகவே ஒரு கிளியரான ஒரு விஷன் உங்களுக்கு வேணும்னாக்கா அந்த பதிவுகளையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.
சொல்றேன். இது மட்டும் இல்லாம நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்களும் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள் இதெல்லாமே ரொம்ப கிளியரா நிறைய எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோஸ்லாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்க டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்ச புரிதலாச்சும் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இந்த பதிவுகள் மூலமா நீங்க ஏதாச்சும் பயன் அடைந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த பதிவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த பதிவு கொண்டு சேர்க்கப்படும். மேலும் இது போல பயனுள்ள பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க எப்போலாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay